திருச்சிற்றம்பலம். தென்னாடுடையவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது 9ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவும் திறத்தல், திருக்கதவும் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தை சேர்ந்த திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். வாய நம. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஐயா நடராஜா படிச்சிருங்க. பூழியர்கோன். நன்றிங்க ஐயா. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவலலிதா லோகநாதன். வாங்க வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவசிவ. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காலை அம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு, ஓங்கும் மதிர அடிகளால், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருமுறை என்று அடைதல். வாங்க தாமரையா. ஒரு காரைக்கால் அம்மையாரம்மா எப்படி படிச்சீங்க? அது ஒரு காலைக்கால் படிச்சீங்களா? காரைக்கால் அம்மையா ஐயடிகள் சேரமா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. நன்றிம்மா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம்
அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவும் திறக்க ராஜ்யமாவும் ராத்திரி 10. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி வேலரசி அம்மாவாங்க. சிவாய் நம. பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்லார் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லார் கேட்டறியோம் புனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏதங்களறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன. நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக இறைவன் இருக்கிறான் என்று நம்பி நாம் இந்த திருமுறை தமிழோசையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு 399வது நாளாக. வாழ்க வாழ்க. இதுவரை நாம திருவிசைப்பாவில திருமாளிகை தேவரும் சேந்தனாரும் பாடிய பதிகங்களை படிச்சு முடிச்சோம். இன்னைக்கு கருவூர் தேவர் அருளிய பதிகங்களை பாட இருக்கிறோம். அதுல முதல் கருவூர் தேவர் பாடியது கோயில் பதிகம். முதல் பாட்டு கணம்பிரி குடிமி. ஐயா படியா ஆரம்பி. சிற்றம்பலம். கணம்பிரி கொடுமி செம்மணி கவைனா கரையனல் கட்செவி பகுவாய் பணம்பிரி துத்தி பொறிகொள் வெள்ளையிற்று பாம்பணி பரமர்தம் கோயில் மணம்பிரி தரு தேமாம் பொழில் முழுப்பின் மழை தவழ் வளரிளம் கமுகம் திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியோர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. திருவாகிய சிவம் உள்ளத்திலே வளர்வதற்கான அந்த தில்லை சிற்றம்பலம் என்று கருவூர் தேவர் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. இவ்வரும் பிறவி. இரண்டாவது பாட்டு சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய. பிறவி பௌவனிர் நீந்தும் ஏழையர்கென்னுடன் பிறந்த இவ்வரும் பிறவி பௌவனிர் நீந்தும்
ஏழையர்க்கென்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலி கடைசியர் களை தரு நீளம் செய்வரம் பரும்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் சிற்றம்பலமே செய்வரம் பரும்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் சிற்றம்பலமே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தென இந்த இந்த உலகத்தினுடைய இந்த பிறவி ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரின் பகையே, அந்த ஐவரின் பகையாக பெருமான் தில்லை சிற்றம்பலத்திலே 5 எழுத்து ஆட்டம் ஆடுகிறான் என்று கூறுகிறார். அவன் ஆடுகிற ஆட்டம் 5 எழுத்து ஆட்டம். அது நம்மிடத்துல வைத்துள்ள 50 பகையாகிய அந்த 5 ஆசைகளை அடக்குகிற ஆற்றலாக இருக்கிறது என்று கருவூர் தேவர் சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா செஞ்சாலி கடைசியர். செஞ்சாலி செஞ்சாலி கடைசியர் பொருள் செஞ்சாலி கடைசியர். செஞ்சாலி கடைசியர் உழவர்கள்மா. செஞ்சாலின்னா அந்த நெல் விளைவிக்கிற உழவர்கள். ஓஹோ, செஞ்சாலின்றது நெல்லா? ஆமா, நெல்லை குறிக்கும். சாலி என்றாலே நெல்லுன்னு உழவுக்கு உரிய அந்த நெல்லு. இந்த சென்னல் கொடுத்தார்லவா, அறிவாட்டைனா சென்னல் கொடுத்தார்லையா, அதற்கு செஞ்சாலின்னு பேர். கடைசியர்னா உழவர்கள். உழவர்கள் பயிரிடுகிற செஞ்சாலி நெல். அடுத்து தேவி வெங்கடேஷ். தேவி வெங்கடேஷ் வாங்க. ஐயா கேட்டுக்கிறீங்க திருச்சிட்டம்பலம்? சரிம்மா சரிம்மா. ரயில்வே சித்ராமா வாங்க. பாடுறேங்க ஐயா. பெருமானே திருச்சிற்றம்பலம். தாயின் நேரிறங்கும் தலைவ ஓ என்றும் ஆடியோ ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா? கொஞ்சம் ஆடியோ பார்த்து செக் பண்ணிக்குமா? சரியா கேட்கலாம். ஆடியோ கம்மியா வருதுங்களாங்க ஐயா? இப்ப சரியா வருது. இப்ப சரியா வருது. சவுண்ட் நல்லா கேக்குது இப்ப. சரிங்க சரிங்க. சரி சார். திருச்சிற்றம்பலம். ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி. சரி சார். திருச்சிற்றம்பலம். தாயின் நேரிறங்கும் தலைவ ஓ என்றும் தமியினேன் துணைவ ஓ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமதம் கோயில் வாயினர் அரும்பு மணிமுறு கலர வளரிலம் சோலை மாந்தளிர் செந்தியின் நேரரும்பும் பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உரிக்கண தாய்க்கு மேலே இறங்குகிற பெருமானாக தாயினேர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனேன் துணைவவோ என்றும் என்னுடைய தனிமைக்கு துணை நிற்கிற பெருமானாக தில்லை சிற்றம்பலவனை கருவூர் தேவர் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து துந்துபி குழல் யாழ். உமாமா வாங்க. குன்றத்தூர் உமாமா. கரூர் தேவர் கோடிகள் போற்றி போற்றி. துந்திபி குழல் யாழ் மந்தை வாணியங்க தொடர்ந்து இடியர்கள் கணம் துதிப்ப நந்திகை முழவம் முகிலன முழங்க நடம்பூரி பரம தங்கோயில் அந்தியின் மறை நான் அரணம் போதிந்த அரும்பெரும் மறை பொருள் மறையோ
சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புலியோ திருவால திருச்சிற்றம்பலமே. அந்தையின் மறை நான் அரணம் பொதிந்த அரும்பெறல் மறை பொருள் மறையோ சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புலியோ திருவால திருச்சிற்றம்பலமே. சுவாமியா திருச்சிற்றம்பலம். திருவாளர் இல்ல திருவளர். ஆனா திரு ஆகிய சிவம் வளர்கின்ற இடம். திரு என்றால் சிவம். சொன்னது மணிவாசக பெருமான். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திருவைதிட்டிலேன். சிவமாகிய திருவை நான் அடையவில்லைன்னு சொல்லி காட்டுறார். அந்த திரு என்பது சிவமாகிய சிறப்பும் வனப்பும். அது அந்த சிறப்பும் வனப்பையும் குறிக்கிற திருவளர் திருச்சிற்றம்பலம். அங்கே உரைகிற பெருமான் யாரு? கைலாய பெருமான் தான் அங்கே இருக்கிறான். தில்லை மூதூர் ஆடிய திருடிக்கடம் ஒலிதரு கையிலை வேர்குழவோனே என்பதனாலே இங்கே துந்துபி யாழ் என்ற கைலாய வாத்தியங்களை வசிக்கிற இடமாக தில்லை சிற்றம்பலத்தை கருவூர் தேவர் காண்கிறார். வாழ்க வாழ்க. கண்பணி அரும்பன். லலிதா பாலசுந்தரம். நமசிவாய ஐயா. ஆமா, அஞ்சாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். கண்பணி அரும்ப கைகள் மொட்டித்து என் கலைகனே ஓலம் என்று ஒலியிட்டு என் வெலம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்பவன் கோயில் பண்பல தெளிந்தேன் பாடி நின்றாட பனிமல சோலை சூழ்மொழிப்பில் செண்பகம் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவல திருச்சிற்றம்பலமே. செண்பகம் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவல திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அதுல ரெண்டாவது அடியில கலைகனே ஓலமென்று ஓலிட்டு என்று பெருமானை நோக்கி ஓலமிடுதல். நாம் ஓலமிடுவதிட அவன் நம்மை ஓலமிட வேண்டும். இயற்பகை முனிவா ஓலம் இருண்டு நீ வருவாய் ஓலம்னு அடியார்களை பார்த்து அவன் ஓலமிட வேண்டும். அதுதான் உண்மையான பக்தின்னு சொல்லுவாங்க. அதனாலே என்னுடைய குறையை களைய வேண்டும் என்று நாம் ஓலிட்டால் அந்த ஓலத்தை நான் இங்கே உனக்கு அருளுகிறேன் என்று அவன் ஓலமிடுவானாம். அதனால கலைகனே ஓலம் என்று ஓலிட்டு என்று நம்முடைய கருவூர் தேவர் பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஆறாவது பாட்டு. நெஞ்சிடலாம். வாங்க. நெஞ்சிடரகல அகபூந்தொடுங்கும் நிலைமையோடு இருள் கிழித்தெழுந்த வெஞ்சுட சுடர்வ போன்று ஒளி துளும்பும் விரிசடை அடிய தம் கோயில் அஞ்சுடர் புரிசை ஆழ்சூழ் வட்டத்து அகம்படி மணி நிறை பரந்த செஞ்சுடர் அரும்பும் பெரும் மற்ற புலியூர் திருவலர் திருச்சிற்றம்பலமே. செஞ்சுடர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவலர் சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நமையா. வாழ்க வாழ்க. நெஞ்சிடர் அகல அகம் புகுந்து ஒடுங்கும். பெருமானை நாம் தேட தேட அவன் நம்முடைய உள்ளத்திலே புகுந்து அருள் செய்வான். நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமென பெற்றேன் தேனாய் என் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற மணிவாசகராக நிறுவனத்துற மாதிரி நெஞ்சிடர் அகல அகம் புகுந்து ஒடுங்கும் நிலைமை. அந்த நிலைமையிலே தான் நாம் ஓலமிட்டால் அவன் நம்மை நோக்கி ஓலமிடுற காலம் நம்முடைய நெஞ்சிலே கேட்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பூத்திரள் உருவம். வாங்க நித்திலாமா. வாங்க. செல்வி இருக்காங்களா?
நித்திலாமா கோபால் சரிதா வாங்க. நித்திலாமா வாங்க. வாங்கம்மா நித்திலா. கல்லூரி மாணவி. எத்தனாவது பாடலுங்க ஐயா? 9ஆம் திருமுறையில 9 நீங்க இப்ப நம்ம படிக்கிறது 8வது பதிகம். கருவூர் தேவருடைய பாட்டுல 6வது பாடல். 7வது 7வது 9ல 7. பூத்திரள் உருவம் செங்கதிர் விரியா. இல்ல பதிகம் எது பண்ணாரியா இப்போ? நெஞ்சிடர் படிச்சாரு. நெஞ்சிடர் அகல. சரி, இப்ப பூத்திரள் உருவம் படிமா. அடுத்த பாடல் படிக்கிறீங்க ஐயா. 9ஆம் திருமுறையில 8வது பதிகம். சரி, நீங்க 8வது பாட்டு படிங்க. அதுக்கு முன்னாடி யார் படிக்கிறது? சரி வாங்க, கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். பூத்திரள் உருவம் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால் விடையோன் தூந்திரள் பளிங்கில் தோன்றிய தோற்றம் தோன்ற நின்றவன் வளர்கோழில் நாந்திரள் மறை ஓர்ந்து ஒம குண்டத்து நறுநெயால் மறையவ வளர்த்த தீத்திரள் அரும்பும் பெரும் பற்ற பொலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல பூத்திரள், தூத்திரள், நாத்திரள், தீத்திரள் என்று 4 வகையான திரள்களை பற்றி பேசுறார் பெருமான். பூவிலே திரண்டிருத்தல், அப்புறம் தூத்திரளாகிய பளிங்கு தூய்மையான பளிங்கிலே நிறைந்திருத்தல், நாம் பாடுகிற மறையாகிய அஞ்செழுத்தாகிய அந்த நாவிலே திரண்டிருத்தல், அதுக்கப்புறம் பெருமான் அந்த வேள்வி தீயிலே தீத்திரளாக இருக்கிறான் என்பதை பூத்திரள், தூத்திரள், நாத்திரள், தீத்திரள் என்று பாடுகிறார் நம்முடைய கருவூர் தேவர். வாழ்க வாழ்க வாழ்க. நம்ம நிச்சலாம்பா 8வது பாட்டு பாடுமா. 9, 8, 8. திருச்சிற்றம்பலம். சீத்தத்தின் புவனம் முழுவதும் ஏனை திசைகளோடு அண்டங்கள் அனைத்தும் போர்த்ததம் பெருமை சிறுமைப்புக்கு ஒடுங்கும் புணர்படை அடிகள் தம் கோயில் ஆர்த்து வந்து அமரித்து அமரரும் பிறரும் அலைக்கடல் இடு தீரை புனிதர் தீர்த்த நீர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவள திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் என்னோட எல்லா திசைகளும் இருக்கிறான். அதனால தீத்திரள் புவனம் முழுவதும் ஏனை திசைகளோடு அண்டம் அனைத்தும். திசைகள் 4 சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் 8ன்னு சொல்லுவாங்க. ஆனா மணிவாசகரப்பான் திசைகள் 10ன்னு சொல்றார். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நெழிவு, செம்பு, நிலாப்பகலோன் புலனாய மைந்தருடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு 7 திசை 10 என தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல்நோக்கம். அங்க திசை எங்கும் என்பது 10 திசைகளை குறிக்கும் என்று சொல்லுவாரு. கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, வடகிழக்கு தென்மேற்கு அப்படி சொல்ற மாதிரி கீழ் திசை மேல் திசை என்று சேர்த்து 10ன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அதை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல் கருவூர் தேவருடைய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பின்னு செஞ்சடையும் காந்திமதி அம்மா வாங்க. ஆமா 9வது பாட்டு. காந்திமதி அம்மா இருக்காங்களா? புத்தகம் இல்லைங்க, கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரி. சரி அடியன் படிக்கிறியா? பின்னு செம்சடையும் பிறை தவழ் முழுப்பும்
பெரியதம் கருணையும் காட்டி அன்னை தேன் கலந்து இன்னமுது வந்து அளித்தாங்கு அருபுரி பரமதம் கோயில் பழையாறும் புன்னை தேன் சொரியும் பொழிலகம் குடைந்து பொறிவரி வண்டே இனம் பாடும் தென்ன தேனரும்பும் பெரும்பற்ற புலியூர் தென்ன தேன் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவள திருச்சிற்றம்பலமே. அன்னை தேன் கலந்து இன்னமுதளித்தாங்கு நமக்கு பெருமான் திருச்சிற்றம்பலப்பான் அன்னமளிக்கிறான். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் எலுமை பூமிசை என்னன்பு ஆலிக்கும் அருகண்டின்புற இன்னம்பாலிக்குமோ இப்பறவேன்னு அப்பர் பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி அன்னை தேன் கலந்து இன்னமுதளித்தாங்கு அருள்புரி பரமர்தம் கோயில் என்று தில்லை கோயிலை நமக்கு கருவூர் தேவர் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. உம்பர் நாடு இம்பர் ராணி அம்மா. உம்மர் நாடு இம்மர் விலங்கே ஆங்கும் எங்கும் ஒளி வள திருமணி சுடர் கான்று எம்பிரான் நடம் செய் சூழல் அங்கெல்லாம் இருள் பிழம்பு அரையெறி கோயில் வளம்பு வம்பளம் கோயில் கோபுரம் கூடம் வளர்நிலை மாட மாளிகைகள் செம்பொன்னரும்பும் பெரும்பொரு புலியூர் திருவாலூர் திருச்சிற்றம்பலமே. திருவாலூர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே கூத்தன் ஒளியா இருக்கிறான். அந்த திருவிசைப்பால முதல் பாட்டே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றேன்னு ஆரம்பிக்கும். அதுதான் இங்க ஒளிமலர் திருமணி சுடர் கான்று என்று நம்முடைய கருவூர் தேவர் பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு 11 நமச்சிவாய வாழ்க. 9, 8, 11 வாங்க. இருந்திரைத்தரள பறவை சூழகலத்து எண்ணிலங்கண்ணில் பொன்மாக்கள் திருந்துயிர் பருவத்து அறிவுறு கருவூர் துறை வளர்த்தி தமிழ் மாலை பொருந்தரும் கருணை பரமர்தம் கோயில் பொழிலகம் குடைந்து வண்டுரங்க செருந்து நின்றரும்பும் பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. செருந்தி நின்றரும்பும் பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. எண்ணிலம் கண்ணில் புன்மாக்கள் என்று இறைவன் ஒருவன், ஆன்மாக்கள் பல, பதி ஒன்று, பசுக்கள் பலவாக இருக்கிற என்பதை சொல்ற மாதிரி பெருமான் ஒருவனாக இருக்க ஆன்மாக்கள் பலவாக இருக்கிற என்பன எண்ணிலம் கண்ணில் புன்மாக்கள் என்று காட்டுகிறார். அந்த எண்ணிலை என்பது 84 100,000 யோனி பேதம்னு காட்டுவாங்க. வாழ்க 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 என்று சொல்லி அடுத்து 9ஆம் திருமுறையிலே 9வது பதிகம், அதுவும் கருவூர் தேவர் செய்தது, திரு களந்தை ஆதித்தேச்சரம். கலைகள் தம் பொருளும். வேலரசி அம்மாவாக. அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. கலைகள் தம் பொருளும் அறிவும் என்னை கற்பினில் பெற்றெடுத்தெனக்கே முளைகள் தந்தருளும் தாயினும் நல்ல நான் உறைவிடம் போலும் மலை குடைந்தனைய நெடுநிலை மாட மருங்கெளம் மறையவர் முறையேத்து அலை கடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அணி திகழாதி கெதீச்சரமே. அலை கடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அணி திகழாதி கெதீச்சரமே. திருச்சிற்றம்பலம்.
கலைகள் 64 என்று சொல்வார்கள். அந்த கலைகளில பெறுகிற திறத்துக்கு அறிவுன்னு பேரு. அந்த அறிவு மட்டும் இருந்தா போதாது. அதோட கூட என்ன இருக்கணும்? என்னை கற்பினில் பெற்றெடுத்து என்று சொல்ல, கற்போடு இருக்கணும். கற்பு என்பது ஒரு ஒழுக்கத்தை பற்றி மட்டும் அல்ல. கற்பனப்படுவது சொல் திறம்பாமை, சொன்ன சொல்ல காப்பாத்துதான் உண்மையான கற்புன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அதனாலே என்னை கற்பினில் பெற்றெடுத்தான் என்பது யான் சொன்ன சொல்லிலே உறுதியாக நிற்க வேண்டும் என்ற கற்பை நினைவுபடுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார் கருவூர் தேவர். வாழ்க வாழ்க. அடுத்து சந்தன களபம். கணபதியை வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வாங்க. நமச்சிவாய வாழ்க, அதனால் வாழ்க, எப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதால் காது. அடியார் பெருமக்கள் பாய பொய்யால் சுமக்காமல் அடியார் பெருமக்கள் பாதமு நனாவில் வரிமணம் அந்த சொந்த பத்த பொறுப்பாதிய சுமக்காமல் துபதீபம் அத்தியாய பேசுவார். அடியார் பெருமக்களை பொறுப்பாலும் நமஸ்காரம் நமஸ்காரம். சந்தனகளம் சுரந்த நன்மேனி தவள வெண்பொழி முழாடும் எங்கள் உருவில் வளர்ந்து நாக்குடைய நுதலவர்கள போலும் இந்தன விளங்கும் எரிவுணர்ந்து தீப்பட்டு எரிவது ஒத்து எழுதி நிலை மாடும் அந்த நரம்போம்பு ஆய்வுடர் கலந்தை அடிதழாது சேரவே எரிவது ஒத்து எழுநிலை மாடும் அந்த நரம்போம்பு ஆய்வுடர் கலந்தை அடிதழாது சேரவே. தேவத்தை சிறவன் நந்தியப்பா சிவாயிடம் சிவாயம். வாழ்க வாழ்க. இந்த பாட்டுல அந்தணர் அழலோம்பு அலைபுனல் கலந்தை, அப்ப அந்த வேள்வியாகிய அந்த அழலோம்புதல் என்பது அந்தணருக்குரியது என்று கருவூர் தேவர் சொல்கிறார். ஏன் அந்தணரோட அதை போய் கொண்டு போய் சேர்த்தார்? மற்றவங்களெல்லாம் அது கிடையாதானே. அந்தன்மை என்பது மனத்துக்கண் மாசிலனாதல் அறை. அந்தணர் என்போர் அறவோர், அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். தீயாகிய அந்த வேள்வித்தடல் அதுவும் தூய்மையானது, தன்னை சேர்ந்த பொருளையும் தூய்மையாக்கக்கூடியது. அதனாலே அந்த வேள்வியை வளர்க்க வல்லவர்கள் அந்தணனாகிய மன தூய்மை உடையோர் என்ற செய்தியை சொல்ற மாதிரி அமைந்த பாடல். அந்தணர் அடலோம்பு அலைபுனல் கலந்தை. யார் யார் மன தூய்மையர்களோ அவர்களெல்லாம் அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் அழலோம்பு வழிபட்டும் இடமாக அந்த திருக்கலந்தை ஆதித்தேச்சரம் திகழ்கிறது என்ற செய்தியை கருவூர் தேவர் சொல்றதாக அங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. வாழ் வாழ். பழையராம் தொண்டர் கே காயத்ரி அப்பா வாங்க. கரியரே இழந்தால் செய்யரே ஒருபால். ஐயா நீங்களே வாசிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சரி சரி வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. நமசிவாய. கரிகரே இடம் தான் செய்கரே ஒரு பால் கழுத்திலோர் தனி வடம் சேர்த்தி. கரிகரே இடம் தான் செய்கரே ஒரு பால் கழுத்திலோர் தனி வடம் சேர்த்தி. முறிவரே முனிவர் தம்மொடு வாழிழற்கு. முறிவரே முனிவர் தம்மொடு வாழிழற்கு. முறை தெரிந்து ஓருடம்பினராம். இருவரே மூக்கன் நாற்பெரும் தடந்தோள்
இறைவரே மறைகளும் தேட அரியறையாகில் அரியறையாகில் அவரிடம் கலந்தை அரியறையாகில் அவரிடம் கலந்தை அநிதிகள் ஆதி தேச்சரமே அணிகளெல்லாம் அநிதிகள் ஆதி தேச்சரமே ஆதி தேச்சரமே. நல்ல திருவிசிப்பாக அருமையான இசை. வாழ்க வாழ்க வாழ்க. கரியரே இடந்தான் செய்யரே ஒருவால். கரியர் என்பது அங்க திருமாலையும், செய்யர் என்பது பிரமனையும் குறிக்கும். பெருமான் என்ன பண்றான்? படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்று படைக்கும் அந்த பிரம்மனையும் அந்த காக்கும் திருமாலையும் விட்டு நடுவிலே அவன் துடைப்பவனாக இருக்கிறான் என்ற செய்திய கரியரே இடந்தான் செய்யரே ஒருபால் கழுத்திலோ தனிவடம் கட்டு என்று பெருமான் மும்மூர்த்தியாக இருந்து அருள் செய்கிறான். படைத்தலும் காத்தலும் துடைத்தலுமாய் முத்தொழில் செய்வதற்காக மும்மூர்த்தியா இருக்கிறான் என்ற செய்தி சொல்ற பாட்டு. அவன் பெருமான் ஐந்தொழில் செய்கிறான் என்பது ஒரு வகை, பெருமான் முத்தொழில் செய்கிறான் என்பது ஒரு வகை. வாழ்க வாழ்க. அடுத்து பழையராம் தொண்டர் சிவலலிதா லோகநாதன். வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பழையராம் தொண்டர்க்கு எளியரே மெண்டர்க்கு அரியரே பாவியன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்தென் பிணி பொறுத்தருளா பிச்சரு நச்சரமிலேறும் குழையரா வந்தென் குடிமுழுதாலும் குழகரை ஒழுகு நீர் கங்கை அழகரையாகில் அவரிடம் கலந்தை அனித்திகமாதிகச்சா சரமே அழகரையாகில் அவரிடம் கலந்தை அனிதிகமாதிகச்சரமே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. பழையராம் தொண்டர்க்கு எளியரே மிண்டர் என்று சொல்லி பழமையான ரொம்ப நீண்ட காலம் வழிபாடு செய்யறவங்கள பழைய அடியார்கள், நாங்கள்லாம் புத்தடியோம் அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை. ஆனால் அதற்கு மேலே பழமை என்பதற்கு எளிமைன்னு ஒரு பொருள் உண்டு. யார் எளிமையா இருக்கணும் அந்த எளியவர்களுக்கு அவன் எளிவனா இருக்கிறான். ஆனா அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலேன்னு அந்த எளியவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் என்பதை பழையராம் தொண்டக்கு எளியராம் மிண்டர் என்ற சொல்லாலே கருவூர் தேவர் சுட்டி காட்டுகிறார் என்பார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பவளமே மகுடம். அடுத்து தேவி வெங்கடேசன். வாங்க. அவங்க கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க ஐயா. அவங்க சரி. அடுத்து ரயில்வே சித்ராமா. வாங்க. பாடுறேங்க ஐயா. அடியன் பாடி. திருச்சிற்றம்பலம். ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி. சிவசிவர். திருச்சிற்றம்பலம். பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பதனில் தவளமே கலபம் தவளமே புரி நூல் தவளமே முறுவல் ஆடரவம் துவலுமே கலையும் துகிலுமே ஒரு பால் துடியடை இருமருங்கு ஒருத்தி அவளுமே ஆகில் அவரிடம் கலந்தை அனிதிகள் ஆதி சேரமே அவளுமே ஆகில் அவரிடம் கலந்தை அனிதிகள் ஆதி சேசரமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவிடம். பவளம் என்பது செந்நிறமுடையன்னு சொல்லுவாங்க. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய
செம்மேனி அம்மான். அதனாலே அவனுடைய திருவுடம்பாதத்தையும் பவளமாக காட்டி அந்த பவளத்தின் வழியாக செந்நிறத்தை காட்டுகிற தான் பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம் என்ற அந்த செம்மேனியை காட்டுகிற சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மன் என்ற செய்தியை சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நீலமே கண்டம். வாமா இருக்காங்களா ஐயா? நீளமே கண்டம் பவளமே திருவாய். அடுத்து லலிதா பாலசுந்தரம். ஐயா திருச்சிற்றம்பலம். நீலமே கண்டம் பவளமே திருவாய் நித்திலம் நிறை திலங்கினவே போலுமே முறுவல் நிறைய ஆனந்தம் பொழியுமே திருமுகம் ஒருவர் கோலமே அச்சோ அழகிதோ என்று கோலமே அச்சோ அழகிது என்று குழைவரே கண்டவர் உண்டது ஆலமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தேசரமே ஆலமே ஆகில் அவரிடம் கலந்த அணிதிகள் ஆதித்தேசரமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அவனுடைய நிறம் பவளமாக இருந்தாலும் அவருடைய கண்டம் நீளமாக இருக்கிறது. அதனால நீலமே கண்டம் பவளமே திருவாய். எதனாலே அந்த கண்டம் நீளமாயிற்று? அவன் உண்ட ஆலம். அதனால அவன் உண்ட ஆலமேயாகில் அவரிடம் கடந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமனு அந்த அசுரர்களும் தேவர்களும் கடைந்த அந்த நஞ்சை தன்னுடைய கண்டத்திலே பெருக்கி அவன் செந்நிறமாக இருந்தாலும் நீலகண்டனாக திகழ்கிறான் என்று திருநீலகண்டரை நினைவுபடுத்துகிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. திக்கிடா நினைந்து. ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுமா ஐயா ஒரு நிமிஷம். பாலசுந்தரம் இதா இருக்கிறாரு. படிக்கிறேன்யா. அடியன் படிக்கிறேன்யா. சிவாய நம்மையா. படிங்க படிங்க படிங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திக்கடா நினைந்து நெஞ்சிடித்துருகும் பிறந்தவர் புறந்திறந்தலச மைக்கடா அணைய எண்ணெயால் விரும்பி மற்றொரு பிறவியிற் பிறந்து பொய்கட வண்ணம் காத்தென கருளே புரியவும் வல்லரே எல்லே அக்கடாயில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதேச்சரமே அக்கடாயில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதீச்சரமே. திருச்சிற்றம்பலம். திக்கிடா நினைந்து நெஞ்சுணர்ந்து வருகின்ற திக்குனா திசை இல்லையா? அவன் எந்த திசையில் இல்ல, வடக்குல இருக்கானா தெற்கா இருக்கானா? இல்லை இல்லை, அவன் எல்லா திசைகளும் இருக்கிறான். 10 திசைகளும் அவன் இருக்கிறான். அதனால அவனை அந்த எந்த திசையில இருந்தாலும் அவனை நெஞ்சத்திலே வைத்து உருகலாம் என்ற செய்தியை சொல்ற கருவூர் தேவர் பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மெய்யரே மெய்யருக்கு கோபால் சரிதாமா. 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. மெய்யரே மெய்யர்க்கு இடு திருவான விளக்கரை எழுது கோல்வலையால் மையரை வையம் பழித்திருந்து உறையும் மயானரே உளங்கலந்து இருந்தும் பொய்யரை பொய்யர்க்கு அடுத்தவான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழித்து எழுந்த ஐயரையாகில் அவரிடம் கலந்தை
அனித்திகள் ஆதித்தேச்சரமே ஐயரையாகில் அவரிடம் கலந்தை அனித்திகள் ஆதித்தேச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இதுல எழுதுகோல் வளையால்னு ஒரு சொல்றார். பெருமாட்டி கையில எழுதுகிற கோலை வைத்திடலாம். அந்த கோல்ல எதை எழுதுனா திருமுறையை எழுதினாள் என்று சொல்லுவார்கள். சொன்னது யார் தெரியுமா? திருமூலர். ஏடு அங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்புவன் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தொத்திரம் சொல்லுமேன்னு முதல்ல திருமுறையை எழுதி பாடிய சிறப்புக்குரியவள் அந்த ஏடங்கை பெருமாட்டி என்பதை எழுதுகோல் வளையால் என்ற சொல்லாலே கருவூர் தேவர் சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. ஐயா அடியார் படிக்கிறேன். படிங்க. குமுதமே திருவாய் குவளைய களமும் உழையதே இரு செவி ஒரு பால் விமலனு கலையும் உடையரு சடைமேல் மிளிருமை ஒரிவரி நாகம் கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலை மேல் அமலமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதிச்சரமே அமலமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதிச்சரமே. இந்த குமுதம் என்பது இந்த இதை குறிக்கும். அந்த செவ்வாம்பல், இந்த ஆம்பல் மலரை குறிக்கும். அது சிவப்பதனால பெருமானுடைய திருவாய் சிவப்பு. ஆனால் குவளை களமாகிய கண்டம் வந்து குவளையாகிய நீலத்தை குறிக்கும். அவன் சிகப்பும் நிலவுமாக. அவனுடைய திருவாய் சிவப்பு, அவனுடைய கண்டம் நீலம் என்பத குமுதமே திருவாய் குவளையே களமும் என்று சொல்லி அவனுடைய உருவத்தை சிவப்பாகவும் அந்த களத்தமாகிய கண்டத்தை நீலகண்டமாக காட்டுகிற கருவூர் தேவர் பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அடியன் படிக்கிறேன் ஐயா. நீரங்கு அசம்பு கனிமொழி சூழ்கலத்தை நீரை புகழாதித்தே சரத்து நாரணன் பரவும் திருவடி நிலை மேல் நலிமலை கலை பயில் கருவூர் ஆரணம் மொழிந்த பவளவாய் சுரந்த அமுதன் ஊரிய தமிழ் மாலை ஏரணங் அணங்கு இருநாகு இருந்தவை வல்லோர் இதில் கிழித்தெழுந்த சிந்தையோரே ஏரணங்கு இருநான்கு இரண்டவை வல்லோர் இருள் கிழித்து எழுந்த சிந்தையோரே. திருச்சிற்றம்பலம். இந்த தேவார திருவாசகங்களே பதிகமாக நின்று பாடுகிற அந்த திருவிசைப்பா. திரு என்றால் சிவம், இசை என்பது பெருமானுக்குரியது, 7 இசையாய் இசைப்பயனு. இதற்கு பதிக பலன் சொல்ற மாதிரி என்ன பண்ணார்? ஏரணங்கிரு 4 இவை வல்லோர் இருள் கிழித்து எழுந்த சிந்தையரே என்று இந்த திருவிசைப்பா பாடினால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற இருளாகிய ஆணவம் அழியும், ஆணவம் ஒடுங்கும். இருள் கிழித்து என்பது, கிழிதல் என்பது ஒடுங்குதல்னு சொல்லுவாங்க. அதனால ஆணவம் ஒடுங்குவதற்குரிய சிந்தையராக திகழ்வார்கள் என்று இந்த பாட்டுக்கு பதிக பலன் சொல்ற மாதிரி இந்த இதை அமைத்திருக்கிறார். வாழ்க 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 என்று சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த பதிகம் படிக்கலாமே? நேரம் ஆயிடுதா? படிக்கலாம் 12 நிமிஷம் இருக்கு. சரியா. அடுத்தது கீழ்கோட்டூர் மணியம்பலம் 10வது பதிகம். தாமோதர ஐயாவாக. அதுக்கு அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. பளிர் ஒளிப்பனி பூம் பதசிலம்பலம்ப தடைவிரி தலையேறி கங்கை தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்ட கிளரொளி மணி வண்டு அரை பொழிற் பழனம் எழுவுகம் பாலை கீழ்கோட்டூர்
வளரொளி மணியம் வலத்துள் நின்றாடும் மைந்தன் மனம் கலந்தானே. கிளரொளி மணி வண்டு அரைப்பொழிற் பழனம் கெழுவகம்பலை செய்கீழ் கோட்டூர். வளரொளி மணியம் வலத்துள் நின்றாடும் மைந்தனின் மனம் கலந்தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. இந்த கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்பது அந்த இதுல திருத்துறைப்பூண்டி கிட்ட இருக்கிற இடம், கடற்கரை ஓரமா இருக்கும். திருத்துறைப்பூண்டி கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க நம்ம நாகைக்கரண்டு பக்கமா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? அது கீழ்கோட்டூர். பக்கம் தாங்க. அங்க இருக்கிற மணி அம்பலம் கீழ்கோட்டூர். அது இல்லாம மேல்கோட்டூர் ஒண்ணு இருக்குது. மேல்கோட்டூர் வந்து தேவார பாடல் பெற்றது. கீழ்கோட்டூர் என்பது திருவிசை பாடல்னு சொல்லுவாங்க. மேல்கோட்டூர் பக்கத்துல ஒரு தலம் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து தேவார பாடல் பெற்ற தலம். இது வந்து கீழ்கோட்டூர் திருவிசை பாப்பாடு. இங்க இருக்கிற பெருமான் அங்கேயும் இந்த அம்பலம் இருக்கிற தில்லை மாதிரி அங்கேயும் அம்பலம் இருக்குது. அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமான் என்னுடைய மனம் கலந்தான் என்று சொல்லி இந்த பதிவுக்குள்ள அந்த மனம் கலந்தான் மனம் கலந்தான்னு பாடுகிறேன் இல்லையா? சரிங்க. ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேங்க. சரி, நன்றிங்க. பக்கத்துல இருக்கணும். திருத்துறைப்பூண்டி தாண்டினோடனே பக்கத்துல இருக்கு. ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்க சரிங்க, போயிட்டு வந்துடுறேங்க. கீழ்கோட்டூர் மணி அம்பலம் போனா பார்த்தது அங்கே அருள் எங்களுக்கு அனுப்பிச்சிடணும். அங்கே இந்த வாங்கி பெருமாளுடைய அருள் வாங்கி. கண்டிப்பா கண்டிப்பாங்க. உட்கார்ந்து பதிகம் பாடிட்டு அதோட பலனை வந்து நமக்கு தான் எல்லாமே. மேல்கோட்டில் போய் தேவாரம் போட்டா, கீழ்கோட்டில் போய் திருவிசை பாவாண்டா, அந்த பலனெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சிடும் திருமதி தமிழத்துக்கு. நீங்க இருக்கிற இடத்துல பக்கம் தான் அது. சந்தோஷம். கணபதியாவாக சித்தம்பலம் தொண்ட வெண்பிறையும் பழத்தொடை மொழிப்பூம் தொழியமும் சுவளையும் நீல கண்டமும் குழையும் பவளவாய் திகழும் கண்ணுதல் திகழும் காட்டே கண்டையும் களையனும் புகழும் நீர் பவர்ணம் கழுவு கம்பளை செய்கீழ் கோட்டூர் வண்டு அரை மணி அம்பழத்துள் மைந்தன் மனம் கலந்தானே. கிழவு அம்பழை ஏழோட்டூர் வண்டு அரைமணி அம்பழத்துள் என்றாடும் மைந்தன் மனம் கலந்தனே. என் மனம் கலந்தனே. நன்றியா, வணக்கம். பெருமான் என் மனம் கலந்தான் சொல்லி அந்த பெருமானுடைய அந்த திருமேனியில் இருக்கிற வெண்பிறை, அவனுடைய சடை, சூலம், குழை எல்லாத்தையும் அந்த திருமேனியை ரசித்த அந்த பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. திருநுதல் விழியும் மூணாவது பாட்டுமா? திருநுதல் விழியும் பவளவாய்தலும் திலகமும் உடையவன் சடை மேல் புரிதரு மலரின் தாது நின்று ஊத போய் வரு தும்பிகால் இங்கே கிரிதவள் முகிலி கீழ்த்தவள் மாடம் எழுமுகம் பழை செய்கீழ் கோட்டூர் வருதிரள் மணியம் பலவனை கண்டு என் மனத்தையும் கொண்டு போதுமினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
தில்லை அம்பலம் போல கீழ்கோட்டுகிற சாமி மணி அம்பலம்னு அந்த மணி அம்பலத்துல பெருமானுடைய திருவிழி பவள இதழ் அவனோட நெற்றியில இருக்கிற திலகம் அவற்றையெல்லாம் ரசித்து பாடிய பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. 4வது பாட்டு வேலட்சி அம்மாவாங்க. அடுத்தது உமா அம்மா. திருச்சிற்றம்பலம். தெல்லு நீரவன் ஐயா லைன்ல இருக்கிறாரு ஐயா. யாருமா? கணபதி ஐயா லைன்ல இருக்கிறாரு. சவுண்ட் வேற மாதிரி கேக்குது ஐயா. ஆமா ஆமா அவர் ஓபன் பண்ண அவருக்கு மியூட் போட தெரியாதுமா, அதனாலதான் இருக்காரு அப்படியே. நான் படிக்கிறேங்க ஐயா. நீரவன் நீரன் உடல் விரும்பும் செவியவன் அறிவுனுள் கேட்கும் மெல்லவே அவன் விளம்பும் வாய் கண்கள் விமானமே நோக்கியோ உயிர்க்கும் கிள்ளை பூம்பொதும்பில் கொஞ்சி மாம்பொழிற்கே கெழுவுகம் பலை செய் கீழ்கோட்டூர் வள்ளலே மணி அம்பலத்துள் நின்று ஆடும் மைந்தனே என்னும் என் மனனே. திருச்சிற்றம்பலம். பெருமான் மெய்யலாம் வெந்நீரு சன்னித்த மேனியான்னு சொல்லுவாங்க. அதனால தெள்ளு நீரு அவன் நீரு என் உடல் விரும்பும் என்று அவன் உடம்பெல்லாம் நீரு பூசி அந்த திருநீற்றை நமக்கும் தருகிறான். அந்த இதுல ஒரு பாட்டு வரும், பொன்னு சொல்ல தண்ணீரு எனக்கருளின்னு. அந்த 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 பாட்டுக்கு இது இயல்பா இந்த பாட்டு சொல்லுவாங்க. தெள்ளு நீரவன் நீரு என் உடல் விரும்பும் என்று. அவன் மெய்யலாம் வெந்நீரு பூசி நமக்கும் அந்த நீற்றை தந்து உடம்பிலே பூசிக்கொள்ள செய்கிறான். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சிவன அந்த திருநீற்றை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு தோழியாம் செய்த. உமா அம்மா இருக்கீங்களா? அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்க. வாங்கம்மா. தோழியாம் செய் தொழில் என் தோழியாம் செய்த தொழில் எம் பெருமான் துணை மலர் சேவடி காண்பான். தோழியாம் செய்த தொழில் எம் பெருமான் துணை மலர் சேவடி காண்பான். ஊழி தோரூழி உணர்ந்துள்ளம் கசிந்து ஊழி தோரூழி உணர்ந்துள்ளம் கசிந்து நெக்கு நைந்து உளம் கரைந்து உருகும் கேழலும் புள்ளும் ஆகி நின்றிருவர் கெழுவு கம்பலை செய் கீழ்கோட்டூர் வாழிய மணியம் வாழிய மணியம் வலவனை காண்பான். வாழிய மணியம் பலவனை காண்பான் மயங்கவும் மாலொழியோமே மயங்கவும் மாலொழியோமே. அருமையான இசை. காலையில் அப்படியே இழையுது குரல். வாழ்க வாழ்க. தோழியான் செய்த தொழில் எம்பெரு தொழில் என்ன தொழில் செய்ய என்ன தலை தன்னை தொழில் செய்கிறான்னு கேட்டா பெருமானை நோக்கி உருகுதல், உணர்ந்து உளம் கசிந்து நெக்கு நெக்கு கரைந்து உருகுதல், மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடைந்த
அந்த உள்ளம் உருக்கத்துக்கான பாடலாக சொல்கள். அம்மா அதை ரொம்ப உருகி அருமையா பாடினாங்க. வாழ்க வாழ்க. அந்த இசையா அந்த தொண்டை நல்லா அருமையா குழஞ்சி பாடினாங்க. நன்றி நன்றி. அடுத்தது தோழி சிவலலிதா லோகநாதன். வாங்க. அடுத்தது ரயில்வே சித்ரா. வாங்க. இருக்கீங்களாமா? சிவலலிதா லோகநாதன். நிறைய பேருக்கு மியூட் ஓபன் பண்ண இருக்கு. நல்ல இவர் இல்லை, நடராஜா இல்லாதனால. வாங்க. ரயில்வே சித்ராமா படிங்க. மன்னிக்கணுங்க ஐயா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? பெருமானே வெளியில 6வது பாட்டு. 6வது பாட்டுப்பா. என் செய்கோம் தோழி 9, 10, 6. வேற யாராவது பாட சொல்லுங்க சாமி, நான் எடுத்துக்கிறேன். அடுத்த பாட்டு பாடுறேன். பாட்டுமையா? பாடுங்கம்மா. பாடு. சுகமாவா? பாடுங்க. ஆமா. சிற்றம்பலம். பாடுங்க. செய்கோம் தோழி தோழினி துணையா இரவு போம் பகல் வருமாகில் அஞ்சே அஞ்சலோ என்னன் ஆழியும் திரையும் அலமறு மாறு கண்டு அயர்வன கிஞ்சுக மணிவாய் அரியவையோ தெருவில் கிஞ்சிக மணிவாய் அறிவைய தெருவில் செழுகம் செழுவுகம் பல கோட்டோ செழுவுகம் பல செய்கி கோட்டோர் மஞ்சனி மணியா பவளவோ என்று மயங்கும் மலையாம் பொழுதே மயங்குவன் மலையாம் பொழுதே. திருச்சிற்றம்பலம். நன்றி. மலையாமா மாலையாமா? கடைசி சொல்ல எப்படிமா இருக்கு? மயங்குவன் மாலயம் மாலயம் மாலை நேரம். என கீழ்கோட்டூர் என்பது அந்த திருத்துறைப்பூண்டி பக்கத்துல கடற்கரை ஓரமா இருக்க தலம்னு சொல்லுவாங்க. அங்க பெருமானை மாலை நேரத்திலே வணங்குதல். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேற. காலையில தொழுதா துன்பம் போகும், மாலையில தொழுதா இன்பம் பெருகும். அதனால மஞ்சு அணி மணி அம்பலவோ என்று மயங்கும் மாலையம் பொழுதே. பெருமானை நோக்கி மாலையிலே மயங்கினால் வாழ்க்கையிலே இன்பம் சேரும் என்று சொல்லுவார்கள். அதை நினைவுபடுத்த பாடலாக அதை அமைத்திருக்கிறார். மயங்குவன் மாலை அம்பொழுதே. மாலை நேரம் பெருமானை வணங்கி இன்பம் பெறுகிற நேரம் என்று சொல்லுதல். வாழ்க வாழ்க. தழைதவள் முழுப்பும். அடியன் பாடிடுறேங்க ஐயா. பாடுங்கம்மா. அடுத்தது தமிழரசி அம்மா. சிவ தழைதவள் முழுப்பும் தவள நிற்றொலியும் சங்கமும் சகடையின் முழக்கும். தழைதவள் முழுப்பும் தவள நிற்றொலியும் சங்கமும் சகடையின் முழக்கும். குழைதவள் சேவியும் குளிர் சடை தெண்டும் குண்டையும் குழாம் கொடு தோன்றும். கிளைத்தவள் கனகம் பொழியு நீர் பழனம் கெழுவு கம்பளை செய்கிள் கோட்டூர். மலைத்தவள் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தர்த்தம் வாழ்வு போன்றதுவே. மலைத்தவள் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தர்த்தம் வாழ்வு போன்றதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மழை தவள் மணி அம்பலத்துள் நின்றாடும். மழை என்பது மேகம், மேகம் என்பது கருணையின் அடையாளம் இல்லையா?
இறைவனுடைய கருணைதான் மழையாக பொழிகிறது. அந்த மழை தவழ் மணியம்பலத்துள் நின்றாடும். ஏன்னா கடற்கரை பக்கத்துல இருக்குது, அருமையான காற்று வீசும், அதனால அடிக்கடி மழை பொழியும். அந்த மழை தவழ் மணியம்பலமாக கீழ்கோட்டூர் இருக்கின்ற அந்த இயற்கை அழகை சேர்த்து ரசித்த பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. தன்னக மழலை. எட்டாவது பாட்டு. தமிழரசி அம்மாவாக. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேன் சாமி. தன்னக மழலை சிலம்பொடு சதங்கை தமருகம் திருவடி திருநீரு இன்ன கை மழலை கங்கை கோங்கிதழி இளம்பிறை குலை வளர் இளமான் கிண்ணறம் முழவம் மழலையாழ் வீணை கெழுவுகம் பழை செய் கீழ்கோட்டூர் மன்னவன் மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனனே. நன்றி. அவன் பெருமான் நமக்கெல்லாம் மன்னவனாக இருக்கிறான். அதனால அந்த மன்னவன் மணியம்பலத்து நின்றாடும் மைந்தன் அவனை மனதிலே வைத்து வழிபட வேண்டும் என்ற செய்திய சொல்ற கருவூர் தேவர் பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து யாது நீ நினைவது. லலிதா ஐயா அப்படின்னு கூப்பிட்டீங்களா லலிதாவை? ஆமா. சிவாய நமயா. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். யாது நீ நினைவது எவரையும் உடையது, யாது நினைவது எவரையும் உடையது, எவர்களும் யாவையும் தானாய் பாதுகை மழலை சிலம்போடு புகுந்தென் பனிமல கண்ணுள் நின்றலங்கலான் கேதகை நிழலை குறுகென மருவி கெண்டைகள் வெறுவு கீழ் கோட்டூர் மாதவன் மணியம் பலத்துள் நின்றாடும் மாதவன் மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் புகுந்தானே, மைந்தன் என் மனம் புகுந்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பொதுவா மாதவன் சொன்னா அது திருமாலை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மாதவன் என்று மணியம்பலத்துள் நின்றாடுவானை குறிக்கிறார். பெருமான் நமக்காக தவம் செய்கிறான். அந்த தவம் மிகப்பெரிய, நாம் செய்தெல்லாம் சிறு தவங்கள், ஆனால் அவன் செய்வது பெரிய தவம். அதனாலே மாதவம். அந்த மாதவம் செய்து அந்த மணியம்பலத்துள்ளே நின்று ஆடுகிறான், இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக. அதனாலே அவனை மாதவன் என்று அழைக்கிறார் கருவூர் தேவர். மாதவன் மணியம்பலத்து நின்றாடும் மைந்தன் என் மனம் புகுந்தானே. அந்த அவன் என்னுடைய மனத்திலே புகுந்து அருள் செய்கிறான். நான் அவனை நினைப்பதை விட அவன் வந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து அருள் செய்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து அந்தி போல் உருவும். 10வது பாட்டு. சிவாய நமயா. வாங்க. அந்தி போல் உருவும் அந்தியற் பிறைசே அழகிய சடையும் வெண்ணீரும் சிந்தையால் இணையிற் சிந்தையும் காணேன் செய்வதன் பெனி புழல் அலங்கள் எந்தியாவுளும் ஒளும் கெண்டையும் புண்டரிகம் கிழிக்கும் தன் பனை செய் கோட்டூர் வந்த நாள் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே அறியும் என் மனமே. வந்த நாள் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே அறியும்
என் மனமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமானுடைய அந்தி போல் உருவம்னார். அந்தினா மாலை நேரம். மாலை நேரம் என்ன பண்ணோம்? சூரியன் ஒடுங்கும். சூரியன் ஒடுங்கும் போது அந்த வெள்ளை நிறத்திலிருந்து சிகப்பா மாறி, அப்புறம் முதல்ல மஞ்சள் நிறமான அனலா மாறி, அப்புறம் சிகப்பா மாறி தான் போய் கடல்ல கலக்கும். அதனால அந்தி போல் நிறம் என்பது செந்நிறம். அதனாலே அந்த செந்நிற பெருமான் என்பதை அந்தி போல் உருவம் அந்தி பிறை சேர். மாலையில அந்த பிறை தோன்றுகிற போது அவன் செந்நிறத்திலே தோன்றி அருள் செய்கிறான். அப்படி அருள் செய்கிற பெருமான் எங்க இருக்கிறான்? மணியம்பலத்திலே இருக்கிறான் என்பதை அவனினி அறிய வேண்டும் என்று தேவர் நம்மை அழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கித்தி நின்றாடும் 16வது பாட்டு. உமாமா வாங்க. உமாமா குன்றத்தூர். திருச்சிற்றம்பலம். நாகதேசனை போட்டி நாட்டில் அருவுர தேவர் திருடிகள் போட்டி. கித்தி 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 நின்றாடும் அறுபய தெருவில் கெழுகவும் கலை செய் கீழ் கோட்டூர் மத்தனை மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தனை ஆரணம் பிதற்றும் பித்தனை மொழிந்த மணி நெடு மாலை பெரியவர்க்கு அகலிரு விசும்பில் முத்தியம் என்றே உலக ஏத்துவரேல் முகம் அளந்தெதிர்கொள்ளும் திருவே. முத்தியம் என்றே உலக ஏத்துவரேல் முகம் அளந்தெதிர்கொள்ளும் திருவே. திருச்சிற்றம்பலம். சுவாமி. கித்தி நின்றாடும் அறிவையர். மாலை நேரத்துல பெண் பிள்ளைகள் என்ன பண்ணும்? தெருவுல சத்தம் போட்டு விளையாடுவாங்க. அது அந்த அந்த ஆட்டத்துக்கு கித்தி நின்றாடும் அறிவையர்னு பேரு. இப்ப நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா அது மியூசிக்கல் சேர்னு சொல்லுவோம். சுத்தி வந்து ஓடி வந்து போடுவோம், சத்தம் போட்டு யார் போய் முதல்ல அந்த சேரை பிடிக்குதுன்னு ஆடுவாங்க. அதனால அந்த ஆட்டத்துக்கு கித்தி நின்று ஆடுதல்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம இவர் சொல்லிக்காரு. அப்ப அந்த காலத்திலேயே நான் மியூசிக்கல் சேர் என்ற அந்த ஆட்டம் அந்த காலத்திலே கருவூர் தேவர் காலத்திலே இருந்து இருக்குதுன்னு தெரிகிறது. வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட இன்றைய நிகழ்ச்சி நிறைய செய்வோம். மிச்ச நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி. அந்த பாட்டை ஒரு தடவை பாடுறேன் ஐயா. நான் பாடுங்கம்மா. சரஸ்வதி அம்மா. இந்த இறுதி பாட்டு ஒரு தடவை சரிங்கய்யா. கித்தி நின்றாடும் அறிவய தேருவில் கித்தி நின்றாடும் அறிவய தேருவில் கெழுகவும் பலை கேள்கோட்டூர் கித்தி நின்றாடும் அறிவய தேருவில் கெழுகவும் பலை கீழ்கோட்டூர் மத்தனை மணியம் பலத்து நின்றாடும் மத்தனை மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தனை ஆரணம் பிதற்றும் பித்தனேன் மொழிந்த மணி நெடுமாலை பித்தனேன் மொழிந்த மணி நெடுமாலை பெரியவர்க்கு அகலிரு வீசும்பில் முத்தியாம் என்றே முத்தியாம் என்றே உலகையே துவரேலாம் என்றேல் உலகையே துவரேல் முகமலர்ந்து எதிர்கொள்ளும் தீருவே முகமலர்ந்து எதிர்கொள்ளும் திருவே அந்த கித்தி என்று சொல்கிற அந்த மியூசிக்கல் சேர் விளையாட அம்மா சரஸ்வதி நமக்கு ரொம்ப பிடிக்கும் போகுது. சின்ன வயசுல ஆடி இருப்பாங்க பொழுது. அதனால திருப்புறையை பாட அந்த பாட்டை பாடுறாங்க. அந்த கித்தி என்று சத்தம் போட்டு ஆடுதல். அப்படி சத்தம் போட்டுபடி எப்படி சத்தம் போடணுமா?
ஆரணம் பிதற்றும் என்று சொல்லு வருதாங்க. ஆரணம் என்பது அருமறையாகிய அஞ்செழுத்துன்னு சொல்றது. அந்த அஞ்செழுத்தை ஓதி கத்தினால் அதனாலே பெருமான் என்ன பண்ணுவான்? முகமலர்ந்து எதிர்கொள்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு அந்த பாட்டு. அதனாலதான் அம்மா பாட வாழட்டு அந்த பாட்டாங்க அந்த இசையில. வாழ்க வாழ்க. கித்தியாகிய அந்த ஆரணமாகிய அருமறை பெற்றால் பெருமான் நம்மை வந்து எதிர்கொள்வான் என்று கருவூர் தேவர் சொன்ன செய்தி. வாழ்க வாழ்க. நன்றி 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 ஐயா. ஐயா பொன்னூசல் வசந்தி சங்கர் படிக்கிறீங்களா? பொன்னூசல் சிவ வசந்தி சங்கர் படிக்கிறீங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. 8வது பாட்டு கோல வரக்குடிமி படி. கோலவரை குடுமி வந்து குவலயத்து சால அமுது உண்டு தாழ் கடலின் மீதெழுந்து ஞாலமிக்க பரிமேல் கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திருவுத்தர கோசமங்கை மாலுக்கரியானை வாயார நாம் பாடி பூளித்து அகம் குலைந்து பொன்னூசலாடாமோ பூளித்து அகம் குலைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதம் அடைக்க சதானந்தன் ஐயா வாங்கய்யா. விடுமின் விளை வைக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு நிமிஷங்க. வேட்கை நோய் மிகவோ காலம் இனி இல்லை, அடியான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படும் அடைவோமாம் போய் சிவபுரத்துள் அணியா கதவு அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழலையே. திருச்சிற்றம்பலம். சரியா கேட்கலீங்களா? படி. சிவலலிதா லோகநாத மண்ணில் நல்ல வண்ணம் படி. இருக்கீங்களா? கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் அக்துரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காந்திமதி அம்மா வாங்க. படிக்கிறேங்க ஐயா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தங் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சொக்கம்மாள் அம்மா வாங்க. வான்மிகில் வளாது கை. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தமிழரசி அம்மா வாங்க. வாழ்க அந்தனர்.
திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக சூழ்க வையகம். ஐயோ ஏதோ மிஸ்டேக். வாழ்க அந்தணர் வானவராணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அருள் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். படிங்க. வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. ஐயா வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே ஓங்குக சூழ்க வையகமும் துயர் தீர்க்க. இல்லைங்கய்யா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஐயா நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. நன்றி. அப்பா நமச்சிவாயம். அதாவது 10 திக்கு சொன்னீங்களே, அந்த அஷ்ட திக்கு தான் தெரியுது. இன்னும் வேண்டியதுப்பா கீழ் திசை மேல் திசை, கிழக்கு வேற மேற்கு வேற, கீழ் திசை மேல் திசை வேற. சரிப்பா. பூமி ஆகாயம். அன்பர்களுக்கு கேட்டுக்கொண்டு வாழ்த்து தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில பெருங்கருணையினால் தற்போது 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அப்படி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி மீண்டும் இரவு 9:50க்கும் பிறகு இரவு 8 மணிக்கும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்யும். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.